அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பாலிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சாலிடேட்டட் ஃபண்ட். கன்சாலிடேட்டட் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கன்சாலிடேட் ஃபண்ட்னா என்ன? தொகுப்பு நிதி. தொகுப்பு நிதி கவர்மெண்ட் சில நிதிகளை கொண்டு இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படிங்கிறது தொகுப்பு நிதி. கவர்மெண்ட்டில் மொத்தம் 3 விதமான ஃபண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஃபண்ட்ஸ்? கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ், கண்டின்ஜென்சி ஃபண்ட்ஸ் அண்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். இந்த 3 விதமான ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நாம் கன்சாலிடேட் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். கன்சாலிடேட் ஃபண்ட்னா என்ன நம்ம பார்த்தோம். தொகுப்பு நிதி. தொகுப்பு நிதினா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மீட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் சம்பந்தமான எந்த செலவுகள் இருந்தாலும் இந்த நிதியிலிருந்து தான் நாம் எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் பார்த்துருப்போம். அதில் நிறைய பில்ஸ் பற்றி பார்த்துருப்போம். மணி பில் பற்றி பார்த்துருப்போம், ஆர்டினரி பில்லு பற்றி பார்த்துருப்போம். அதில் ஃபினான்ஷியல் பில் 2ன்னு ஒன்று இருக்கும். ஆர்டிகல் 117(3) சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் பில் 2. அதில் ஆர்டிகல் 173 இதில் இந்த பில்லு ஃபினான்ஷியல் பில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒன்லி எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் இந்த பில்லு சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்லு இருக்கிற இந்த செலவினங்கள் எல்லாம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த கிளாஸில் பார்த்தோம். அந்த கிளாஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த கிளாஸ் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. இனிமேல் நல்லா புரியும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் பில் மூலமாக நம்ம எதுலேருந்து காசு எடுக்கிறோம் நம்மளுடைய செலவுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் பில் 2 ஆர்டிகல் 117(3) ஏற்படக்கூடிய நம்ம செலவினங்களுக்கான அந்த பில்லு இந்த ஃபண்ட்லேருந்து தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? இதனுடைய செலவினங்களை தான் யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கேக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடிட்டர். இந்தியாவுக்காக ஒரு ஆடிட்டர் இருப்பார் இல்லையா. ஸோ அவர் தான் அதை மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபண்டு இருக்குது, அதை நம்ம எடுத்து செலவு பண்ணுறோம், அதை மேனேஜ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வருமானம் எங்கேருந்து வருது, இந்த நிதியில் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், நேர்முக வரி மறைமுக வரிலாம் வருது இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த வரியெல்லாம் எங்கே போகும் அப்படின்னா இந்த கன்சாலிடேட் ஃபண்டில் தான் இருக்கும். ஸோ எந்த வருமானம் வந்தாலும் ஸோ இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆர் இன்கம் சோர்ஸ் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட். அதே போல் கவர்மெண்ட்டுடைய லோன் இருக்குது இல்லையா. கவர்மெண்ட் லோன் யாருக்காவது கொடுக்குது, அது மூலிமா வட்டி வருது. ஸோ இல்லை யார்கிட்ட லோன் வாங்குது. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் வரும், கன்சாலிடேட் ஃபண்டில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்காக ஒரு கன்சாலிடேட் ஃபண்ட் இருக்கும்பொழுது ஸ்டேட்டுக்காகவும் ஒரு கன்சாலிடேட் ஃபண்ட் இருக்கலாம் இல்லையா. தமிழ்நாட்டில் இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. ஸோ அந்த அசம்பிளி நினச்சா அவங்களுக்கும் கன்சாலிடேட்டட் ஃபண்டு அவங்க உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சலுகைகளை கொடுத்துருக்கிறதுனால ஸ்டேட்ஸ் ஹேவ் ஓன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட். இந்தியாவுக்காக ஒரு கன்சாலிடேட் ஃபண்ட் இருக்குது. அதே போல் ஸ்டேட் மாநிலங்களுக்காகவும் ஒரு கன்சாலிடேட் ஃபண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து நம்ம காசு எடுக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு ரைஸ் பண்ணி அது ஆக்டாக மாறினதுக்கு பிறகு தான் நாம் இதுலேருந்து காசு எடுக்க முடியும். டக்குன்னு நம்ம அதுலேருந்து செலவு பண்ண முடியாது. ஸோ ஒரு பில்லு பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணதுக்கு பிறகு ஸோ அது 2 அவையிலையும் அப்ரூவல் ஆகணும், அது ஆக்டாக மாறணும். அதன் பிறகு தான் அதை நாம் அதுலேருந்து காசு எடுத்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஆர்டிகல் 266(1) ஆர்டிகல் 266(1) கன்சாலிடேட்டட் ஃபண்டை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ கன்சாலிடேட் ஃபண்ட்னா என்ன? கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர், அதோடைய செலவினங்களுக்காக அதோடைய நிதியை பயன்படுத்துவாங்க. ஸோ அதோடைய இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸாக இருக்கலாம், இன்டைரக்ட் டேக்ஸாக இருக்கலாம். அதே போல் கவர்மெண்ட் வாங்கக்கூடிய லோன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் இதை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? கேக் அப்படிங்கிற ஆடிட்டர் ஜெனரல்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க அசம்பிளிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஓன் கன்சாலிடேட்டர் வச்சுருப்பாங்க, ஃபண்டு வச்சுருப்பாங்க, தொகுப்பு நிதி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் இதுலேருந்து காசு எடுக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் வேணும், அல்லது ஸ்டேட்டாக இருக்கும்போது அசம்பிளியோடைய அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஆர்டிகல் 266(1) சொல்லுது. இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்னா என்ன, அதோடைய நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஸோ இதில் என்னென்ன செலவினங்கள் அடங்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய செலவினங்களை கவர்மெண்ட் செயல்படுத்தும் இல்லையா. நிறைய விஷயங்களுக்காக இதுலேருந்து காசு எடுத்து செலவு பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமாக எந்த சூழ்நிலையிலையும் இந்த செலவினங்களுக்கெல்லாம் நம்ம பில்லு ஒன்று ரைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு செலவு பண்ணுறோம், கவர்மெண்ட்லேருந்து மக்களுக்காக ஒரு செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இது மாதிரி நான் செலவு பண்ண போகிறேன், பில்லு ஒரு ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு 2 அவையும் அப்ரூவ் பண்ணணும் இல்லையா. அதில் தான் காசு வரணும் இல்லையா. ஆனால் இந்த செலவினங்களுக்கு அந்த பில்லாம் ரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காசு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ என்னென்ன செலவுகள்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருடைய சம்பளம், பென்ஷன், அவருடைய செலவினங்கள், இது எல்லாத்துக்கும் வந்து இந்த நிதியிலிருந்து தான் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்களாம். அதே போல் சேர்மன் யார்? ராஜ்யசபாவுடைய சேர்மன் யார்? வைஸ் பிரசிடென்ட். ராஜ்யசபா சேர்மன் யார்? வைஸ் பிரசிடென்ட், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுடைய டெபுட்டி சேர்மன். அதே போல் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அதன் பிறகு ஹைகோர்ட் ஜட்ஜுடைய பென்ஷன்ஸ், கேக் கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் பார்த்துருப்போம் இல்லையா, அவங்களுடைய செலவினங்கள், யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்களுடைய சேர்மன் அண்டு மெம்பர்ஸ் உடைய இவங்க எல்லாருடைய சம்பளமும், சேலரிஸ், அலோவன்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், பென்ஷன், இது எல்லாத்துக்கும் இந்த நிதியிலிருந்து தான் வந்து காசு போகும். ஸோ இதுக்கு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், ஸோ பில்லு வந்து ரைஸ் பண்ணுங்கள், ஸோ அது வந்து மசோதாவை வந்து ஆக்டாக மாற்றுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கான சம்பளம் வந்து இந்த நிதியிலிருந்து தான் வந்து போகும். ஸோ நிதி பத்தலை அப்படிங்கிறதுக்காக காசு வந்து கொடுக்க முடியாமலாம் இருக்கக்கூடாது, இவங்களுக்கான அந்த ரெகுலர் இன்கம்ன்றது வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து இவங்களுக்கான இந்த அலோவன்ஸ் வந்து செலவிடப்படுது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய 3 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன, அதில் நாம் இன்றைக்கி பார்த்தது கன்சாலிடேட்டட் ஃபண்ட், அதாவது தொகுப்பு நிதினா என்ன, அதோடைய செலவினங்கள் என்ன, அது கவர்மெண்ட் எப்படி கையாளுது அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் நாம் பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.